Good morning, Class 11 Accountancy, Unit 3, Illustration 8. இன்னைக்கு பார்க்கலாம். Bragadish is a trader dealing in electronic goods who commenced business in 2015. For the following transactions took place in the month of March 2018. Past journal entries. Purchase goods from Y&Co on credit. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி டேட் பார்த்துருங்க. டேட் காலமில் பாருங்கள் 2018 மார்ச் 1 2 3 4 கண்டினியூஸாக 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் காலமில் அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக எழுதிட்டு வந்தால் மட்டும் போதும். ஸ்டார்டிங் எப்போவுமே வந்துட்டு இந்த புக்ஸ் ஆஃப் போட்டு அந்த ட்ரேடரோட நேம் எழுதிட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுருங்க, ஓனரோட நேம் எழுதிட்டு. இப்போ பாருங்கள், பர்ச்சேசஸ் அப்படின்னு வந்தாலே வந்துட்டு நம்ம வந்து டெபிட் சைடு எழுதணும், ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அண்ட் இது வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன், ஸோ அதனால நம்ம நேம் தான் எழுதணும். Y&Coங்கிற நேம் வந்து நம்ம கிரெடிட் சைடு எழுதிக்கலாம். ஏன் கிரெடிட் சைடு எழுதுகிறோம் அப்படின்னா, ஏன்னா Y&Co தான் நம்மக்கிட்ட கூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் வந்து கிவர். ஸோ கிரெடிட் சைடில் எழுதிட்டு இப்போ நரேஷன் பாருங்கள், கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் 60,000 அமௌண்ட் வந்து டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன், சோல்ட் கூட்ஸ் டு D&Co ஆன் கிரெடிட். அதாவது சோல்ட் கூட்ஸ் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிரெடிட் சைட் தான் வரும், ஏன்னா வந்துட்டு அது ஒரு இன்கம் மாதிரி. இப்போ நம்ம கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் கண்டிப்பாக நேம் தான் எழுதணும். நேம் வந்து எங்கே எழுதணும்னா டெபிட் சைடு எழுதணும். ஏன் டெபிட் சைடு எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கூட்ஸை வந்து யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா D&Co தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ டெபிட் த ரிசீவர், D&Co வந்து நம்ம டெபிட் சைடு எழுதிக்கணும், சேல்ஸு கிரெடிட் சைடு. ஸோ ஜேர்னல் பாருங்கள், D&Co அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நரேஷன் பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் மேட் டு D&Co. அண்ட் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பெய்ட் Y&Co த்ரூ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது ஃபுல் செட்டில்மெண்ட்னு போட்டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 58,000. ஆனால் நம்ம Y&Coக்கு எவ்வளோ கொடுக்கணும், 60,000 கொடுக்கணும். ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 60,000 கொடுத்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். யாரோட பேருக்கு போகுது அப்படின்னா Y&Co அவங்களுக்கு தான் போகுது இல்லையா. ஸோ அவங்க வந்து ரிசீவர், Y&Co அக்கௌண்ட் வந்துட்டு ரிசீவர். ஸோ டெபிட் சைடில் எழுதி 60,000 எழுதிக்கிறோம், ஏன்னா ஃபுல் செட்டில்மெண்ட். ஆனால் பேங்க் வழியாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் தான் கொடுத்துருக்கோன்னா 58,000 தான் கொடுத்துருக்கோம். பேங்க் வந்துட்டு கிவர். ஸோ கிரெடிட் சைடில் எழுதிட்டு டூ பேங்க் அக்கௌண்ட் போட்டுருங்க. பேங்க் எவ்வளோ தான் கொடுத்துருக்கு, Y&Coக்கு 58,000 தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 58,000 என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 2,000 எங்கே போகுதுன்னா 2,000 அவங்க கொடுத்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ நம்மளுக்கு அது வரும்போது நம்மளுக்கு அது ஒரு இன்கம் மாதிரி, கெயின் மாதிரி. அதனால் டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் நம்ம வந்து கிரெடிட் சைடில் எழுதணும். ஸோ இப்போ ஜேர்னல் பாருங்கள், Y&Co அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், 60,000, 58,000, 2,000. பேமெண்ட் மேட் டு Y&Co அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இதுதான் நரேஷன். ஃபோர்த்து பாருங்கள், D&Co accepted a bill drawn by Bragadish. இந்த அக்செப்டன்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா D&Coங்கிறவங்க அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து கிவர். ஓகேவா. ஸோ அதனால் கிரெடிட் த கிவர். இப்போ நம்ம D&Co வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் வந்துட்டு இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணி இது நம்மளுக்கு வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து நம்ம டெபிட் சைடில் எழுதிக்கிறோம். ஜேர்னல் பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு D&Co அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் D&Co. அவ்வளோதான். அமௌண்ட் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சோல்ட் கூட்ஸ் டு எல் ஆன் கிரெடிட். அதாவது சேல்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். சேல்ஸ்னாலே வந்துட்டு கிரெடிட் சைடில் எழுதணும். எல் ஆன் கிரெடிட்டில் பண்ணியிருக்கோங்கிறதுனால நேம் எழுதணும். நேம் வந்து நம்ம டெபிட் சைடு எழுதணும். எல் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், சோல் கூட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட். அதே மாதிரி நேம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, எம்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேர்னல் என்னவாக இருக்கும், எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அவ்வளோதான். ரிசீவ்டு செக் ஃப்ரம் எம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் டெபாசிட்டட் இன்டு த பேங்க். ஓகே. அதாவது எம் வந்து 40,000 நம்மளுக்கு கொடுக்குறோம். ஃபுல் செட்டில்மெண்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு ட்ரான்சாக்ஷனில் சொல்கிறாங்க. அப்போது என்ன அர்த்தம், எம் வந்துட்டு கிவர். ஸோ வந்து கிரெடிட் சைடில் எழுதிட்டு 40,000ங்கிற ஃபுல் அமௌண்ட் அவங்க பேருக்கு நேராக நம்ம கிரெடிட் சைட் என்ட்ரி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு, இப்போ அவங்க எது வழியாக கொடுக்குறாங்க, பேங்க் வழியாக கொடுத்துருக்காங்க. 39,000 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 1000 ரூபா வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட்டு. நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப அது வந்து நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி. ஸோ அதனால் டிஸ்கவுண்ட் அந்த மேலே வந்துட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் அப்படின்னு டெபிட் சைடில் போட்டு 1,000 ருபீஸும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 39,000. ஏன்னா
பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 39,000 நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்&கோ. அதாவது ஒய்&கோ கிட்டேருந்து இந்த முன்னாடியில் இருக்க ட்ரான்சாக்ஷன்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்போதைக்கு நம்ம வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் 4,000. நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறப்போ நம்ம அதை என்னன்னு போடுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு போடுவோம். அதை வந்து கிரெடிட் சைடில் தான் எழுதணும். ஸோ இப்போ ஒய்&கோங்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணிடுவாங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணது இல்லையா. ஸோ அவங்க டெபிட் த ரிசீவர். ஸோ அது டெபிட் சைட்லேயும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கிரெடிட் சைட்லேயும் எழுதிட்டு நரேஷன் வந்துட்டு எழுதிட்டு அமௌண்ட் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் போட்டுக்கணும். ஜேர்னல் என்ன, ஒய்&கோ அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். நரேஷன் கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்&கோ. ஓகேவா. முன்னாடி இருக்க ட்ரான்சாக்ஷன் வச்சு நம்ம ஏதாவது மைனஸ் பண்ணுமா, நத்திங், எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் எல் பிகேம் இன்சால்வெண்ட் and only 90 paise per rupee is received by cash in final settlement. ஓகே, எல் வந்துட்டு நம்ம கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்க. எவ்வளோ ருப்பீஸ்க்கு, 20,000க்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 பைசே ஒரு ருப்பிலையும் அது மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். மீதி 10 பைசே அவங்க வந்துட்டு கொடுக்க முடியாது. இன்சால்வெண்ட்னா அவங்க கொடுக்கவே மாட்டாங்க இனிமேட்டு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 20,000 into 0.9 80,000. 18,000 வந்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். மித்த 2,000 வந்துட்டு பேட் டெப்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா. அதை நீங்கள் வந்துட்டு 0.1 into 20,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,000 வந்துடும். அதுதான் பேட் டெப்ஸு. டு எல் அக்கௌண்ட், அவங்க தான், எல் தான் நம்மளுக்கு கிவர் இல்லையா. ஸோ அவங்க கிரெடிட் சைடில் போட்டு 20,000 அப்படின்னு அமௌண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் பை எம் 3,000. அதாவது எம் வாங்கிட்டு போயிருந்த கூட்ஸை வந்து நம்மளுக்கு இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் கிரெடிட் சைடு எழுதணும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் சைடு எழுதணும். இப்போ யார் கொடுக்குறா, எம் தான் கொடுக்குறா. கிரெடிட் த கிவர் டு எம் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8 பாருங்கள். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கூட்ஸ். ஓகே, ஸோ கூட்ஸ் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம கூட்ஸ்னே எழுத முடியாது ஜேர்னல். நம்ம வந்துட்டு ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு எழுதணும். டெபிட் வாட் கம்ஸ் இன் ஸ்டாக் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த கேபிட்டல், டு சசிகுமார்ஸ் கேபிட்டல். ஓகேவா. அந்த ஓனரோட நேம் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி போட்டு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் அந்த அமௌண்ட் எழுதிக்கணும். ஓகேவா. ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், சசிகுமார்ஸ் கேபிட்டல் வந்துட்டு கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு கிவர் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த நேமை வந்துட்டு நம்ம கிரெடிட் பண்ணுறோம். நரேஷன் வந்துட்டு பிஸ்னஸ் கமென்ஸ்டு வித் கூட்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம். கேஷ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 3 அன்னைக்கு கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாக்குக்கு பதிலாக நம்ம கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் போட்டு அதே மாதிரி ஜேர்னல் போடணும். கேஷ் இன்ட்ரடியூஸ் தான் நரேஷன் அண்ட் அமௌண்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கேன், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வரணுமா. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்னா வந்துட்டு அது நம்ம வந்து டெபிட் சைடு எழுதணும். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸை. அருள் ஆன் கிரெடிட், கிரெடிட்னாலே வந்துட்டு நம்ம நேம் எழுதணும். ஸோ அருள்ங்கிற நேம் வந்துட்டு நம்ம கிரெடிட் சைடு எழுதணும். ஏன்னா அவங்க தான் கிவர். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அருள் அக்கௌண்ட். நரேஷன் பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் கூட்ஸ் டு அருள். ஓகே, அதாவது 70,000 ரூபாய்க்கு நம்ம வந்து கூட்ஸ் அவங்ககிட்டேருந்து வாங்கி 10,000 ரூபா மதிப்பிலான கூட்ஸை நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் டெபிட் சைடு அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கிரெடிட் சைடில் எழுதணும். சொல்லியிருக்கேன் இல்லையா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் கிரெடிட் சைடில் வந்துடும். இப்போ அருள் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணணும். ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுற கூட்ஸ் வந்து யார்கிட்ட போய் சேரும், அருள்கிட்ட தான் போய் சேரும். டெபிட் த ரிசீவர். ஸோ அருள் வந்துட்டு ரிசீவர். ஸோ அருள் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் அந்த 10,000 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பெய்ட் கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். அதாவது 70,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ தான் நம்மளுக்கிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும், 60,000 தான் நம்ம கொடுக்கணும். அருள் அக்கௌண்ட் டெட்டார் அவங்க தான் இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறாங்க. கேஷ் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் சைடு எழுதிக்கணும் 60,000. நெக்ஸ்ட் சோல் கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். சோல் கூட்ஸ்னால் என்ன, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் வரும். கிரெடிட்டுங்கிறனால நம்ம நேம் எழுதணும். சந்தருங்கிற நேம் வந்துட்டு டெபிட் சைடு எழுதணும். ஸோ ஜேர்னல் பாருங்கள், சந்தர் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நரேஷன் சோல் கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட் 30,000. சந்தருங்கிறவங்க வந்துட்டு அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணுறனால நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் வந்து கிரெடிட், ஏன்னா அது ஒரு இன்கம் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரிட்டர்ன் கூட்ஸ் வர்த்
6,000. ஓகே, அதாவது சந்தர் பார்த்தீங்கன்னா 30,000 கூட்ஸ் வாங்கிட்டு அதில் 6,000 கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் சைடில் வரும். சந்தர் அக்கௌண்ட் கிவர் இல்லையா, கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறவர், அதனால் கிரெடிட் சைடு எழுதிக்கும். இப்போ அதில் வந்து 30,000ல் 6,000 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு எவ்வளோ தான் கொடுத்தா போதும், 24,000 கொடுத்தா போதும் இல்லையா. அந்த 24,000 வந்துட்டு சந்தர் கொடுக்குறாரு. ஸோ சந்தர் வந்துட்டு கிவர். ஸோ அதனால் கிரெடிட் சைடில் 24,000 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அண்ட் கேஷ் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட், நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது வரும். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது நம்மளுக்கு ஒரு லாஸ் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம டெபிட் சைடை வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ ஜேர்னல் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டார் டு சந்தர் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் வரும். இதுக்கு நரேஷனும் நான் எழுதலை. ஸோ நரேஷன் பாருங்கள், அந்த கொஷினை வந்து அப்படியே எழுதிட்டால் போதும். அதாவது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட், இந்த மாதிரி ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னு வர இடத்துலலாம் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஓகே, டன். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போகலாமா? salaries paid through ECS 2000. ECSனால் பேங்க் வழியாக சேலரி பே பண்ணுறோம். சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதை நம்ம டெபிட் சைடில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பேங்க் வழியாக போகுது இல்லையா, ஸோ பேங்க் வந்துட்டு கிவர், கிரெடிட் சைடில் அதை என்ட்ரி பண்ணிக்கணும். நரேஷன் எழுதி அமௌண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சசிகுமார் டுக் கூட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, அதாவது கூட்ஸ் எடுத்துட்டாங்க நம்ம பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னாலே அது வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடில் எழுதணும். அண்ட் பர்சனல் யூஸ்னு வந்துட்டாலே ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட் அண்ட் பர்ச்சேசஸ் கிரெடிட் சைட். தேங்க்யூ.